ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் கிருபையாக கடந்த வாரங்களில் எல்லாம் ஆண்டவரே தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே அந்த கல்வாரி பயணத்தையும் கல்வாரி குறித்த தியானத்தையும் நீர்களுக்கு தந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டிய பல காரியங்களை கற்றுக்கொள்ள அதன்படி நடக்க நீங்கள் ஆலோசனை தந்து மட்டும் நடத்துறதுக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். நீ இந்த பூமியில் வந்து எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார்ங்கிறது தான் எங்களுடைய சுவிசேஷத்துடைய அடிப்படை காரியமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவானவர் மரித்து பின் உயிரோடு இருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே என்ற இந்த வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் இந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்து இந்த நாளில் எல்லா இடங்களிலும் ஆராதனையில் தன் மகிமைப்படுகிறதுக்காக நன்றி. இந்த உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை எங்கள் ஒவ்வொரு மேலும் இந்த நாளில் உண்டாகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வர வேண்டிய எல்லா தேவ மக்களையும் சரியான நேரத்தில் கொண்டு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆராதிக்க தொழுது கொள்ள சேவிக்க உம்மை நேசிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆராதனை முழுவதுமாக நீர் கண்ட்ரோல் பண்ணி வைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எனக்காக ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். போதுமே எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. போதுமே இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. போதுமே இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையோடு கூட கர்த்தர் அடியினை கொண்டு வந்ததற்காய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த இயேசுவின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்த அந்த நாளை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடும்படிக்கு இந்த வருஷத்திலும் நீர் எங்களுக்கு பாராட்டின மகா பெரிதான கிருபைகளுக்காக நன்றி அப்பா. பாடல்கள், ஆராதனைகள், தேவனுடைய ஆண்டவரே கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்து நீங்கள் பேசின வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்காக நாங்கள் கடந்து வந்து நாங்கள் நிற்கிறோம். ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற ஊனையும் கணுவையும் தனித்தனியாய் பிரிக்கத்தக்க வல்லமையுள்ள அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு கடந்து வந்து அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, யாக்கோபு 1:22 படி அதன்படி செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும். நீர் மாத்திரம் மகிமைப்படும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சிலுவையிலே மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை கூட நான் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியிலே கொண்டு வந்த கர்த்தரை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சமூகத்திலே காத்திருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படிக்கு தெரிந்து கொண்ட அந்த வார்த்தையோடு கூட வந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிற, நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் உங்களோடு கூட பேசுவார். 50 நிமிடங்கள் கொண்டு சரியாய் அதை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் அடியேனுக்கு கிருபை தருவாராக. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலும் நம்முடைய உயிர்ப்பித்தலம், அது மெயின் ஹெட்டிங். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தால் நாம் உயிர் தெழுவோம். டவுட் இருக்கா? இருக்கக்கூடாது. ஓகேவா? இயேசு உயிர் தெழுந்தார். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு இயேசு கிறிஸ்து மத்தேயுவில் வருவார். கிறிஸ்துவுக்குள்
மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். 1 தெசலோனிக்கர் 4:16 படி. இதில் டவுட்டே இருக்கக்கூடாது. அந்த இயேசு கிறிஸ்து நம்மை என்ன செய்ய போகிறார்? உயிர்ப்பிக்க போகிறார், அல்ல உயிர்ப்பித்து கொண்டு இருக்கிறார் என்று நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், எனக்கு 2 காரியத்திலே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டேன். ஏன்னா பாஸ்டர் ஜான் பால் பேசும்போது மறுபடியும் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணார். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசும்போது உயிர்ப்பியும் என்கிற 2 முறை அந்த வார்த்தை வந்ததுனால கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த ரேமா சரியானது. அதை கர்த்தர் உங்கள் மத்தியில் பேச போகிறார் என்கிற மிகுந்த தைரியத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்தார். அநேகமாக வருகிற மீதி இருக்கிற 3 வாரங்கள் கர்த்தர் எங்கே என்னை கொண்டு போகிறாரோ அங்கே கர்த்தருடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொள்வேன். பாஸ்ட் அப்படி தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வீக் நீங்கள் வந்துடுங்க, மற்ற 3 வாரம் கர்த்தருடைய ஊழியத்தை எங்கே கர்த்தர் உங்களை நடத்துகிறாரோ அங்கே போய் செய்யுங்கள் என்று நான் கர்த்தர் பாஸ்ட் மூலமாக சொன்னாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜெபங்கள் எங்களை தேவன் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. தொடர்ந்து தயவுசெய்து எனக்காக, எங்களுக்காக, மனைவி, பிள்ளைகள், மருமகள், பேர பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு அருமையான தேவ மனுஷன் சொன்னார், யூஸ் மீ பிஃபோர் ஐ பிகம் யூஸ்லெஸ் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். நான் எழுதி வச்சுக்குவேன் எல்லாமே. யூஸ் மீ பிஃபோர் ஐ பிகம் யூஸ்லெஸ். நான் உபயோகமற்றவனாய் போவதற்கு முன்பாக என்னை என்ன செய்யுங்க? உபயோகப்படுத்துங்க. இல்லை இன்னைக்கு எல்லாரும் கர்த்தருக்கென்று அப்படி ஊழியம் செய்வோமானால், ஆத்தும ஆதாயம் செய்வோமானால் எப்படி இருக்கும் என்பதை என்ன செய்யுங்க? யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். சங்கீதங்களின் புத்தகம் வாசிக்கலாம். இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு ஏராளமான ஆதாரம் உண்டு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அல்ல யோவான்ல அருமையான பாஸ்டர் வாசித்து காட்டினாங்க. வெளிப்படுத்தல வாசிக்கும் போது மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று 1:18 சொன்னார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் என்று எபிரேயர் 7:25 நம்ம வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும். நான் திரும்ப அதற்குள்ள நான் போய் என்னுடைய நேரத்தை நான் என்ன செய்யல, பிரயாசங்கள் நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு டைரக்டாக திரும்ப நம்மை உயிர்ப்பிக்கும் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். பின்னாடி நான் கடந்து வரும்போது நீங்கள் அதை நன்றாக, ஏன் திரும்ப என்கிற வார்த்தையை, மறுபடியும் என்கிற வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்பது நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. திரும்ப நம்மை உயிர்ப்பிக்கும் இயேசு, அதுதான் ஹெட்டிங். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 85 சங்கீதம் 6வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 85:6. Glory to God. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? நல்லா கவனிங்க. இந்த ஆதாரமாய் வைத்து உயிர்ப்பிக்கும் தேவன் நம்மை எதற்காக உயிர்ப்பிக்கிறார், எப்படி உயிர்ப்பிக்கிறார், ஏன் உயிர்ப்பிக்கிறார் என்று பெரிய டாபிக். எனக்கு கொடுக்கப்பட்ட சமயத்துக்கு ஏற்றபடி சரியாய் நான் என்ன செஞ்சிருவேன்? முடிச்சிருவேன். உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். அல்லேலூயா. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? நிறைய இடத்துல இருக்கு திரும்ப திரும்ப திரும்பன்னு. கர்த்தருக்கு சித்தமான தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணும்போது நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உம்முடைய ஜனங்கள், எதற்காக கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார்? உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, அல்லேலூயா, உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இயேசு உயிர்த்தெழுந்தார், நாமும் உயிர்த்தெழ போகிறோம். ஆனால் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி, நம்மை திரும்ப உயிர்ப்பிக்கும் கர்த்தர். அல்லேலூயா. திரும்ப அப்படின்னு ஏன் போட்டிருக்குன்னு ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்களானால், உங்களுக்கு சங்கீதம் 51 சில வார்த்தைகளை நான் காட்டி தருவேனானால், திரும்ப என்கிற வார்த்தையை ஏன் இந்த இடத்துல தாவீது பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? திரும்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப ஜோதிகுமார் வந்திருக்கிறாருன்னா ஆல்ரெடி வந்திருக்கிற, திரும்ப பாஸ்டர் ஐயாவை நான் பார்க்குறேன்னா முன்னாடி ஒரு முறை பார்த்துருக்கிறேன். அப்போ டைரெக்டாக இந்த வார்த்தைக்கு நம்ம அர்த்தத்தை எடுப்போமானால், ஒரு நாளிலே உயிர்ப்பிக்கப்பட்ட ஜனந்தான், ஒரு நாளில் அற்புதங்களை கண்ட ஜனந்தான், ஒரு நாளில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனந்தான், ஒரு நாள் கர்த்தருக்கென்று ஓடின ஜனந்தான், ஒரு நாள் கர்த்தருக்கென்ற பராக்கிரமமான காரியங்களை செய்த ஜனந்தான். ஆனால் இன்னைக்கு திரும்ப தாவீது உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லுகிறார் என்றால் ஏதோ ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. புரியுது
செய்தவங்களுக்கு ஏதோ சம்திங் இருக்கிறது. அதே சங்கீதக்காரன் மிக அழகாய் நேர்த்தியாய் சங்கீதம் 51 எழுதப்பட்ட சில வார்த்தைகளை நான் காட்டி தருவேனானால், ஒருவேளை ஒரு காலத்தில் நாங்கள் மகிழ்ந்திருந்தோம், ஒரு காலத்தில் நாங்கள் களி கூர்ந்திருந்தோம், ஒரு காலத்தில் நாங்கள் ஆறுதலாய் இருந்தோம், ஒரு காலத்தில் நாங்கள் தைரியமாய் இருந்தோம், என் ஆண்டவர் மேல் விசுவாசமாய் இருந்தோம், என் ஆண்டவர் மேல் திட நம்பிக்கையோடு கூட இருந்தோம் என்கிற தேவ ஜனங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அந்த உயிர்ப்பிக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரணும்? கவனிக்கல. திரும்ப என்னை உயிர்ப்பையும் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன் தைரியமா, திரும்ப என்னை உயிர்ப்பையும். எத்தனை வாழ்க்கையில தடுமாற்றங்கள், எத்தனை வாழ்க்கையில போராட்டங்கள், எத்தனை கலக்கங்கள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு ஏமாற்றம், தடுமாறி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே திரும்ப என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று நானும் ஜெபிச்சு தான் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரைந்த உறுதியாய் பற்றி கொண்டு இருந்து அதே வைராக்கியத்தில் நீங்கள் வந்து நான் ஸ்டாண்டர்டாக இருக்கிறேன், எனக்கு அந்த எந்த தடுமாற்றம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. என்னால் தெளிவாய் சொல்ல முடியும். தடுமாறுகிற மக்களை பார்க்கிறேன், ஊழியத்திலே தடுமாறுகிற ஊழியக்காரர்களை பார்க்கிற, அவங்க கலங்கி போன காரியங்களை பார்க்கிற, தான் வந்த ட்ராக்கு சரியா என்று யோசிக்கிற காரியங்களை பார்க்கிறேன். அநேகர் ஊழியத்தை விட்டு கடந்து போனவங்களெல்லாம் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ஏன் என்று தெரியல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் நம்மை எதற்காக உயிர்ப்பிக்கிறார்? வேதத்தில் யாரெல்லாம் எப்படி உயிர்ப்பித்தார், எந்த சோர்ஸ், எதை கொண்டு உயிர்ப்பித்தார் என்று இன்னும் சற்று நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் உயிர்ப்பிக்கிற நிலைமையில் இன்னைக்கு நான் இல்லையே, நான் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் கடந்து வந்து விட்டேனே என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அதற்கு காரியத்தை டைரக்டாக உங்களுக்கு ரீசனை காட்டி தந்துவிட்டு நான் தொடர்ந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். கவனிங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதத்தில் ஒரு சில வசனங்களை நான் என்ன செய்கிறேன், காட்டி தருகிறேன். 8 வாசிங்க பார்க்கலாம். 51 எடுத்துக்கொண்டு 8ஆம் வசனத்தை வாசிங்கள். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். தாவீது சொல்லுகிறார், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். அப்ப நல்ல கவனிங்கள. அப்ப தாவீதுக்கு என்ன போயிருச்சு? சந்தோஷம் போயிருச்சு, மகிழ்ச்சி போயிருச்சு. அப்ப அவர் சொல்லுகிறார், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும், கடைசியில் ரீசன் சொல்றேன், கேட்கும்படி எனக்கு செய்யும் என்று சொல்லுகிறார். ஓகே, அடுத்தது இன்னொரு வசனத்தை அதிலே நான் காட்டி தருகிறேன். 51ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனே சுத்த இருதயத்தை தேவனே சுத்த இருதயத்தில் என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்ப அவனுக்கு இன்னைக்கு சுத்த இருதயம் இல்ல. சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சங்கீதம் 73:1 சொன்னாரே. ஜெபத்தை கேட்கிறவரை மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சங்கீதம் 65:2 சொன்னாரே. இன்னைக்கு சொல்லுகிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்ப இப்ப என்ன இல்லை அவனுக்கு? இல்லை. ஓகேவா, ரைட். நிலைவரமான ஆவியை, பர்மனன்ட் ஸ்பிரிட், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் என்ன செய்யுங்க, புதுப்பிங்க. அப்போ இன்னைக்கு தடுமாறி கொண்டு இருக்கிறார், தள்ளாடி கொண்டு இருக்கிறார், தடமாறி போய் கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கே தெரியல, தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிற வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குள்ளார நான் போகலை, 2 சாமுவேலுக்குள்ளார நான் போகலை. இந்த காரியத்தை நான் சொல்வேன். ஆனால் ஒருவேளை இந்த சிச்சுவேஷனில் இருக்கிற யாராவது ஒருவரை கர்த்தர் இந்த நாளிலே உயிர்ப்பிக்க கூடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, நிலைவரமான ஆவியை என்ன செய்யுங்க, என்னிலே புதுப்பியும் என்று சொல்லுகிறார். ஓகேவா, 11 வாசிப்போம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். நல்ல கவனிங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அப்ப இப்ப சமூகத்தில் அவர் என்ன இல்ல, புரியுது உங்களுக்கு? சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. வாசிப்போம். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து என்ன செய்யாதீங்க, எடுத்துக்கொள்ளாதிரும். 12 வாசித்திடுவோம்.
உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். போது இந்த 4 வசனத்தை மட்டும் காட்டுறேன், பின்னாடி நிறைய இருக்கு. அப்ப இதெல்லாம் போயிருச்சு. ஒரு நாளையில உற்சாகமான ரிவர்ஸ் கியர் போற உற்சாகமான ஆவி அவரை தாங்குச்சு, ரட்சணியின் சந்தோஷம் அவருக்கு இருந்துச்சு, பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இருந்துச்சு, அவருடைய சமூகம் இருந்துச்சு, சுத்த இருதயம் இருந்துச்சு, இப்ப எல்லாம் மகிழ்ச்சி இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. சந்தோஷத்தோடு கூட அவர் சொன்னார், வாழ்ந்தார். ஒரு நாள் வந்தது. ஆனால் இது எல்லாம் போயிட்டு இன்னைக்கு சொல்லுகிறார், உம்முடைய ஜனமாகிய நாங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப என்ன செய்யுங்க, உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். இதுக்கு என்ன பிரதர் ரீசன் என்று கேட்டிங்கன்னா அதை மட்டும் காட்டி தந்துட்டு மகிழ்ச்சி என்கிற சப்ஜெக்டுக்குள்ளார போயிட்டு நான் பிறகு வெளியே வருகிறேன். வாசிக்கலாமா? அதே சங்கீதம் 51 4வது வசனத்தை வாசிப்போம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நல்லா கவனிங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து. என்ன பாருங்க எல்லாரும், நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொரு பாவமும் யாருக்கு விரோதமா செய்கிறோம்? அப்பாவுக்கு தெரியாம செய்யலாம், அம்மாவுக்கு தெரியாம செய்யலாம், பாஸ்ட் அம்மாவுக்கு தெரியாம செய்யலாம், பாஸ்டுக்கு தெரியாம செய்யலாம், உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்களை மூடிடலாம். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்குது. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சங்கீதம் 19 வாசிக்கிறோம். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒருவனும் ஒரு காலம் ஒரு தவறும் செய்ய முடியாது. தாவீது அழகாய் செய்தார். பயங்கரமான பாவம், பயங்கரமான கொலை. இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு யாருக்குமே தெரியாது, நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அப்ப கூட இவனுக்கு புரியல. ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவன் வெகு கொண்டு எழுந்து, யார் அந்த மனுஷன், அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னபோது அந்த தீர்க்கதரிசி சொல்றார், நீதான் அந்த மனுஷன். சொல்லும்போது 3 இடத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தான் பாவம் செஞ்சேன், நான் தான் பாவம் செஞ்சேன், நான் தான் பாவம் செஞ்சேன் என்று தாவீது ஒத்துக்கொள்ளுகிற இடங்கள் உண்டு. அதை வாசிக்க சமயம் இல்லாதனால நான் டைரக்டாக போகிறேன். இன்றைக்கு தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது நம்முடைய தவறை நாம் ஒத்துக்கொண்டு இருக்கிறோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 19ஆம் சங்கீதத்துக்கு ஒரு விசை வாருங்கள். சங்கீதம் 19:12 வாசியுங்கள் பார்க்கலாம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களா. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கள். நல்லா கவனிங்க, பிழை தெரியாது. இந்த குழந்தை ஓடுது, ஓடியாருது, உட்காருது, ஆடுது, அது தான் செய்கிறது இன்னதென்று தெரியாது, அது பிழை. அந்த பிழையை அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா அது குற்றமாய் மாறும். அந்த குற்றத்தை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அடுத்த வசனம், துணிகரமான பாவங்களுக்கு அது துணிகரமான பாவமாய் மாறும். உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். அது அப்படியே போய் பெரும் பாதகமாயிருமா? முதலாவது பிழை, 2வது குற்றம், 3வது துணிகரமான பாவம், 4வது பெரும் பாதகத்துக்கு. நல்ல ஒரு அழகான வார்த்தை, அப்பொழுது நான் உத்தமனாகி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உத்தமர்களுடைய ஆசீர்வாதம் வேதத்தில் ஏராளம் உண்டு. எப்பொழுது நீங்களும் நான் உத்தமனாகவும் தெரியுமா? எப்பொழுது என்னுடைய பிழைகளை நான் உணர்கிறேனோ, எப்பொழுது உங்களுடைய பிழைகளை நான் செய்தது தப்பு என்று நீங்க எப்ப உணர்கிறீங்களோ அப்போ உத்தமனாய் மாறுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உத்தமனாய் மாற்றும் ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா அதுக்கெல்லாம் ஃபார்முலா வச்சிருக்கிறாரே. தன் பிழைகளை நான் உணரும் போது, என் குற்றங்களை நான் உணரும் போது, என் துணிகரமான பாவங்களை நான் உணரும் போது, நான் செய்கிற பெரும் பாதகத்தை என்னைக்கு நான் உணர்கிறேனோ அந்த உணர்வு எனக்குள் வரும்போது கர்த்தர் நம்மை உத்தமனாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, அழகான சிலுவை தியான கூட்டங்கள். நான் இன்னும் அதை கேட்க எனக்கு சமயம் இல்லை. அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் கேட்பேன், என்னால் கேட்க சமயம் இல்லை. ஸோ அதை கேட்கும்போது எப்படியெல்லாம் உங்களுக்கு பிரசங்கிக்க முடியுமோ, ஆவியானவர் எப்படியெல்லாம் உங்களுக்கு கண்டிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் உங்களை உணர்த்த முடியுமோ, இவ்வளவு சொல்லி கூட இன்னும் அந்த சிம்சன் 16:20 நியாயாதிபதிகளை சொன்னது போல நான் எப்போதும் போல உதறி போட்டுவிட்டு நான் போய்விடுவேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால், நான் தெளிவாக சொல்லுகிற, உயிர் தெழுந்த நாளிலே ஒருவேளை உங்கள் ஆத்துமா மரித்து போயிருக்கிறது என்று.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஹார்டான வேர்டு தான், உணர்ந்து தான் சொல்கிறேன். இதை எல்லாவற்றையும் நீங்கள் சரி பண்ணி கொள்ளாவிட்டால் நீங்கள் எத்தனை குட் ஃப்ரைடே அட்டன் பண்ணலாம், எத்தனை ஈஸ்டர் அட்டன் பண்ணலாம், எத்தனை கிறிஸ்மஸ் அட்டன் பண்ணலாம், உங்கள் ஆத்துமா ஒருவேளை மரித்து போய் இருக்குமானால், உங்கள் ஆவியிலே உயிர்ப்பிக்க வேண்டிய நிலைமை வர வேண்டுமானால், உங்கள் சரீரத்தில் சுகம் வர வேண்டுமானால், இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஜனமாகிய நான் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி இந்த ஒரு விசை கூட என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பிழைகளை உணருங்க, உங்கள் குற்றங்களை உணருங்க, உங்கள் துணிகரமான பாவங்களை உணருங்க. அந்த பிழையாக இருக்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. அது தெரியாமல் செய்கிறது, அதை கண்டுக்காமல் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி 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 போனீங்கன்னா அது மேக்சிமம் லெவலில் போய் நிற்கும். தாவீது எல்லாவற்றையும் இழந்து விட்டாரே, தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றாரே, தான் சொன்னது சித்தமெல்லாம் செய்வான் என்று பெயர் பெற்றாரே, இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு 51ஆம் சங்கீதத்தில் புலம்புகிறார் புலம்புகிறார் புலம்புகிறார். அதைத்தான் நான் காட்டி தந்தேன். அப்போ உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பியும். சரி, முதலாவது காரியம், எப்பொழுது மகிழ்ச்சி உண்டாகும் என்ற 5 டிப்ஸ் வசனத்தை மட்டும் தான் காட்டி தருவேன். மெயின் டாபிக் உயிர்ப்பிக்கிற டாபிக். எப்பொழுது நாம் மகிழ்ந்திருக்க முடியும்? இந்த நல்ல அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு 5 காரியங்களை உங்களை சந்தோஷப்படுத்தும்படிக்கு சொல்லி, அந்த சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் அந்த களி கூறுதலும் உங்ககிட்ட இருக்கா என்பதை காட்டி தந்து, ஒருவேளை சமயம் இருக்குமானால் இன்னும் இருக்கிற அநேக சப்ஜெக்டுக்குள்ளார நான் போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. இங்கே எல்லாம் முடிச்சிருங்க, எப்பொழுதும் போல சாப்பிட்டுருங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு போய் ஈவினிங் உட்காந்து பாருங்க. ஆரம்பத்தில் இருந்த மகிழ்ச்சி இருக்கா? ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் இருக்கா? ஆரம்பத்தில் இருந்த தைரியம் இருக்கா? ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசம் இருக்கா? ஆரம்பத்தில் அந்த வைராக்கியம் இருக்கா என்பதை யோசித்து பார்த்து உங்கள் பிள்ளைகளை அட்லீஸ்ட் இன்றைக்காவது நான் உணர்ந்து என் பிள்ளைகளை மன்னிங்க ஆண்டவரை, மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும் ஆண்டவரை, என் பாவங்களை நான் மறைத்தா நான் வாழ்வடைய மாட்டேன். வாழ்வடைய மாட்டேன்னா என்ன டைரக்ட் மீனிங் சொல்ல மாட்டீங்களா? தன் பாவங்களை 28:13 தெரிஞ்ச வசனம் தானே. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். சரி, அப்போ வாழ்வடை மாட்டான்னா என்ன அர்த்தம்? செத்து போயிட்டான்னு அர்த்தம், வேற ஒன்றுமே இல்லை. அது உங்கள் வாயிலேருந்து வரணும்னு எதிர்பார்த்தேன். அப்போ உங்கள் பாவங்களை மறைச்சி 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 பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாம் விட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஆத்துமா மரணம் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று எபிரேயரின் 6ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கே சின்ன காரியமாக இருக்கும்போது, நீங்களாம் அந்த கிராமங்களெல்லாம் இருக்கிறவங்க, அந்த வீட்டை சுற்றில் இருக்கிற அந்த புல் அந்த இதெல்லாம் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். சாதாரணமாக மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே கையில் பிடுங்கினீங்கன்னா, மழை காலத்தில் நல்லா செஞ்சுருக்கிறேன், கையில் ஏதாவது அந்த ஆயில் கவரை போட்டுக்கிட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது, அந்த மழை பெய்யும்போது டக்கு டக்கு டக்குன்னு பிடுங்கினா எல்லாம் வந்துடும். ஆனால் சில செடி மெல்லிசாக இருக்கும், பிடுங்க முடியாது, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன் தெரியுமா? அது ஆணி வேர் உள்ளே போயிருக்கும். அது நீங்கள் எடுத்திங்கன்னா மேலே எவ்வளோ பார்ட் இருக்கோ அதே பார்ட் உள்ளே இருக்கும். உங்கள் பாவமும் அப்படித்தான். உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று என்னாகமம் 32:23 நான் நினைக்கிறேன். அதுல நம்ம வாசிக்கலாம் பார்க்கலாமா? என்ன இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். நல்ல, உங்கள் பாவம் இன்னைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு உங்களை தொடர்ந்து வரும். பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். ஆதியாகமம் 4:7 வாசிக்கிறோம். உங்கள் பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய அநீதிகள் இதெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு மகிழ்ச்சியை குறைத்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரித்திருக்குமானால் இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய 5 காரியங்களை முதலாவது சொல்ல கர்த்தர் அடியேனுக்கு உதவி செய்வாராக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். சப் ஹெட்டிங் பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். சரி, முதலாவது மகிழ்ச்சி எங்க இருக்கா? கிறிஸ்துவின் நாளில். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் நாளில் நமக்கு உண்டாகும் மகிழ்ச்சி இல்லை. ஒரு காலத்தில் இந்த மகிழ்ச்சியெல்லாம் நம்ம இழந்து போயிருந்து, இந்த பாவத்தினால வஞ்சனையினால் விழுந்து போயிருந்து, 2 கொரிந்தியர் 11 பவுல் சொல்றாரு, அந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் இருதயம் கிறிஸ்துவின் என்ற உண்மையிலிருந்து விளக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொன்னது போல இதையெல்லாம் விட்டு எங்கேயாவது வழிவி போனீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற முதலாவது வார்த்தை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாளிலே அந்த மகிழ்ச்சி உண்டாகும்.
உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை கிறிஸ்துவின் நாள் அப்படின்னும் போது நிறைய டாப்பிக்கில் சொல்லலாம். ஆனால் அந்த மகிழ்ச்சி எங்கே தெரியுமா இருக்குது? இந்த மாத வாக்கு தத்தம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. 56 ஏசாயா 56:7. ஏசாயா 56:7 இன்னும் அழகா எழுதுறாரு பாருங்களேன். பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து நான் என்னுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். சத்தமா அல்லேலூயா. என் ஜெப வீட்டிலே அவர்களை. அப்போ மகிழ்ச்சி ஜெப வீட்டில் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க அந்த மகிழ்ச்சி இருந்தா உங்க வீட்டில் இருக்கும், உங்க உள்ளத்துல இருக்கும், உங்க சிந்தனையில இருக்கும், உங்க எண்ணங்கள்ல இருக்கும், உங்க வேலையில இருக்கும், உங்க பிசினஸ்ல இருக்கும். இந்த ஜெப வீட்டிலே கொண்டு வந்து கர்த்தர் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்துல ஓடி 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 ஆசையாய் தெய்வ சமூகத்துல வந்தோம், அப்படி தானே? ஆனால் இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டோடைய சமூகம் என்றால், ஒரு தேவனுடைய அந்த ஆலய ஆராதனை என்றால், நல்ல ஷெட்யூல் பாஸ்டர் சொன்னாங்க எல்லாம் இருக்குல்ல. ஆனால் அதை குறித்து நமக்கு எப்படி இருக்குது? எங்களுக்கெல்லாம் என்னைக்கு சண்டே வரும், என்னைக்கு அந்த பைபிள் ஸ்டடி வரும், என்னைக்கு அந்த உபவாச நாள் வரும் அப்படின்னாங்களாம். அந்த எங்களுடைய டைமு, எங்களுடைய பிரயாசம் எல்லாமே அதுவாக இருந்ததுனால தான் கர்த்தர் உங்கள் மத்தியில் என்னை நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள். இந்த சண்டே அது கூட கம்யூனியன், ஈஸ்டர் ஃபஸ்ட்டு சண்டே, அப்புறம் அடுத்த சண்டே, அதுக்கு அடுத்த சண்டே, ஒரு நாள் 4வது சண்டே வந்து யாருமே காணோம். ரொம்ப கம்மி. பாஸ்டர் மாட்ட கேட்டேன், சொன்னாங்க 4வது சண்டே. அப்படி தான். எங்கே போனீங்க? இல்லை எங்கே போவீங்க? எனக்கு தெரியல ஆக்சுவலாக. யோசிச்சு பாருங்க. ஜெப வீட்டிலே கொண்டு வந்து என் தேவ ஜனங்களை என்ன செய்வாராம்? மகிழ்ச்சி ஆக்குவார். கிறிஸ்துவின் நாளிலே உண்டான மகிழ்ச்சி. நம்பர் 2 ஏசாயா 35:10. Glory to God. ஏசாயா 35:10 எல்லாம் தெரிஞ்ச வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நல்ல கவனிங்க. கிறிஸ்துவின் நாளிலே உண்டான மகிழ்ச்சி தேவனுடைய ஜெப ஆலயத்திலே. 2வது மீட்கப்பட்டவர்களின் மகிழ்ச்சி. மீட்கப்பட்டு இருக்கிறீங்களா? மீட்பு என்றால் ஏதோ ஒரு காரியத்திலிருந்து நம்மளை செப்பரேட் ஆக்குறதா மீட்பு. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, பலவீனங்களிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம தியானிச்சிருப்போம். இது எல்லாவற்றிலும் அடிமையாக இருந்தோமே, மனம் போன போக்கிலே போனோமே, நம்ம மனசு விரும்பினதையெல்லாம் செய்தோம் என்று எபேசியர் 2:5 வாசிக்கிறோமே. அப்படி இருந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் உயிர்ப்பித்தார். என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கு உயிர்ப்பித்து வச்சிருக்கிறார். ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் உயிர் ஊசலாடிட்டு இருந்தால் இன்னைக்கு உயிர்ப்பிச்சிருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஐசியூ வார்டில் வச்சுருப்பாங்க. நிறைய மிஷினை வச்சு மூக்கு வாய் எல்லாத்துலேயும் நிறைய டியூபை சொருவி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு அந்த நர்சமாக உட்காந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒரு நர்சமாக போட்டுருவாங்க ஐசியூ யூனிட்டு. நான் பல வருஷங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சதுனால தெரியும். என்னைக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதோ உடனே டாக்டரை கூப்பிடுவாங்க. அது மறுபடியும் கண்டினியூ ஆச்சுன்னா உண்டு, இல்லாட்டி வேறு இடத்துக்கு மாற்றிடுவாங்க. எந்த இடம்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி குற்றுயிராய் குலையுயிராய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாறி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜெப வீட்டிலே உங்களை கொண்டு வந்து நான் உங்களை மகிழ பண்ணுவேன். 1வது கிறிஸ்துவின் நாளிலே உண்டான மகிழ்ச்சி. 2வது மீட்கப்பட்டவர்களுடைய மகிழ்ச்சி. மீட்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை புதுசாக வந்தால் உங்களுக்காக நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். 2வது பாவமே செய்யாத என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு இருக்க வேண்டும். அவரிடத்திலிருந்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். 3வது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால மூழ்கி இயேசு எடுத்தார். இயேசு கொடுக்க சொன்ன அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். 4வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையோடு பெற்றிருக்க வேண்டும். கடைசி வரையில் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் ஐக்கியமாக இருப்பீர்களானால் இயேசு மத்திய ஆயத்தில் வரும்போது நீங்கள் மர்வமாய் போயிருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ட்ராக்ல வராதங்க யாராவது இருந்தால் இன்னைக்கு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. நேற்று நான் அந்த சபையில் பிரசங்கித்து முதல் நாள் பிரசங்கித்தேன். நேற்று 10 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் பிஃபோரை போய் அந்த தம்பியை பார்த்து கேட்டேன். எல்லாம் எங்கள் பாதத்தில் உட்காந்து கற்றுக்கொண்டவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படி யாராவது இருப்பீர்களானால் உங்களுக்கு அந்த மீட்கப்பட்டவருடைய மகிழ்ச்சி தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை ஒரு காலத்தில்
இயேசு நாங்களாம் அப்படி தான் போயிருந்தோம். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இங்கே உட்காரும்போது. நைட்டு 12 மணிக்கு தான் இயேசு பிறந்தார் ஒரு காலத்தில். ஆனால் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு உயிர் தெழுந்து நேற்று நைட்டே இல்லை, நேற்று நைட்டு சில சர்ச்சில் 12 மணிக்கு உயிர் தெழுந்திருப்பார், சில சர்ச்சில் 5 மணிக்கு உயிர் தெழுந்திருப்பார். நான் யோசனை பண்ணி பார்த்தேன், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு முறையாக உயிர் தெழுகிறாரு. இல்லை, அவர் உயிர் தெழுந்த 2000 வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உயிர் தெழுந்த 2000 வருடம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க? பிறந்தார் 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 அப்படின்னு சொல்லி பாடிட்டு இருக்கிறோம். தப்பு சொல்லலை, நான் குறை சொல்லலை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு அல்பாவும் ஒபேகாவுமானவர். அல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். அவர் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. அந்த இயேசு உயிர் தெழுந்த நாளிலே கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார், உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார், உங்களை கலிகூற பண்ண போகிறார். முதலாவது தேவனுடைய ஆலயத்திலே மகிழ்ச்சி, கிறிஸ்துவின் நாளிலே மகிழ்ச்சி, மீட்கப்பட்டவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி. அடுத்தது 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அடுத்த காரியம், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியை தான் தாவீது சொல்லுகிறார். உமது ஜனங்களாகி நாங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப எங்களை என்ன செய்யுங்க? உயிர்ப்பீங்க. ஜெப ஆலயத்தில் கொண்டு வந்து உயிர்ப்பீங்க. அந்த ஒவ்வொன்றும் விளக்கிறதுக்கு சமயம் இல்லை, ஈஸியான சப்ஜெக்ட் தான். கிறிஸ்துவின் நாளிலே எங்களை உயிர்ப்பீங்க, அந்த மீட்கப்பட்ட வாழ்க்கையிலே எங்களை உயிர்ப்பீங்க. அந்த கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நான் என்ன செய்வேன்? அந்த சந்தோஷத்தில் பிரவேசிப்பேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவரை சந்திப்போன்ற ஒரு தைரியம் இருக்குது? கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. ஒரே நம்பிக்கை நமக்கு அதுதான். நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன் என்று சொல்லி நீதிமொழிகளை வாசிக்கிறோம். ஒரே ஒரு நம்பிக்கை, இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் இயேசு வருவார். நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் நிச்சயமாய் நான் என்ன செய்வேன்? இயேசுவோடு கூட வாழ்வேன் என்கிற அந்த நம்பிக்கை தான் கிறிஸ்துவோடைய பிரதானமான நம்பிக்கை. கிட்டத்தட்ட கடந்த வாரத்தில் மட்டும் நான் ஊழியம் செஞ்ச இடத்துல 3 மரணங்கள். ஒரு மரணத்துக்கு போனேன், மற்றவங்களை போய் நான் விசாரிச்சுட்டு வந்தேன். ஒரு இடத்துல ஜெபிக்கும் போது சொன்னேன், சுற்றி இருக்கிற அநேக மக்கள், எல்லா ஜாதி மதம் இன மக்கள் எல்லாரும் இருந்தாங்க. கிறிஸ்துவுடைய ஒரே ஒரு நம்பிக்கை, கிறிஸ்துவுக்குள் மரித்தால் முதலாவது எழுந்திருப்போம், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். உலகத்தில் வேறு எந்த மதம் மார்க்கம் எதிலுமே இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நாயா பறப்பான், பேயா பறப்பான், எப்படியெல்லாம் பறப்பான், என்னென்னவோ இருக்கு. இல்லைங்க, மகிமையின் சரீரமாய் கர்த்தரை தரிசிக்க போகிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இதே போல இயேசு ஒரு நாள் உயிர் தெழுந்தார். நீங்களும் நானும் என்ன செய்வோம்? உயிர் தள போகிறோம். அந்த நாளிலே உண்டான ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சியை காட்டி தருகிறேன். 100ஆம் சங்கீதம் 2வது வசனம். 100ஆம் சங்கீதம் 2வது வசனம். Glory to God. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அடுத்த மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா ஆராதனையில் இருக்கு. நல்லா கவனிங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நான் ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு முன்னாடி என்ன செய்வேன்? வருவேன். ஆராதனையிலே உண்டாகும் மகிழ்ச்சி. நான் ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லித்தரேன். என்னை எல்லாரும் பாருங்க, எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க. உங்களை ஒரு குறையும் சொல்லலை. ஒருவேளை யாருக்குள்ளாவது இந்த பலவீனம் இருக்குமானால் அந்த பலவீனத்தை இன்னைக்கு நீங்கள் நீக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிற தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறார்கள், பாடல் பாடுகிறார்கள். அவங்க கண்ணை திறந்து பார் என்று சொல்லுகிறவர்களும் நீங்கள் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கிற ஒருவேளை பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் இன்னும் சிந்தனையிலே விடுதலை பெறவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? ஒருத்தர் ஆராதிக்கிறாங்க, ஒருத்தர் பாட்டு பாடுறாங்க, ஒரு ஜபத்தில் நடத்துகிறாங்க. ஒரு சிலரால் கண்ணை மூட முடியாது. நான் கண்ணை திறந்ததே கிடையாது என் வாழ்க்கையில். யாராவது வந்து என்னை கூப்பிட்டு இதை செய்யின்னு சொல்கிறேன், கண்ணை திறந்ததே கிடையாது. அப்படி நீங்கள் கண்ணை திறந்து, ஊழியக்காரர்கள் ஸ்டேஜில் கண்ணை திறந்து பார்த்து நடத்தணும்னு எனக்கு நிறைய ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இப்படி தான் நடத்தணும்னு. ஆனாலும் ஜபத்திலேயோ ஆராதனையிலையோ கண்ணை திறந்தெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது. ஒருவேளை இங்கே இருக்கிற யாருக்குள்ளாகும் அந்த பலவீனம் இருக்குமானால் நான் ட்ரை பண்ணுறேன் பிரதர், என்னால் கண்ணை மூட முடியல, கண்ணை தந்து பார்க்கணுன்னு தோணுது, ஒரு கான்ஸ்டன்ட் மைண்ட் வரல, ஒரு ஸ்டெபிலிட்டி வரலன்னா நீங்கள் இன்னும் உங்கள் சிந்தனையிலே விடுதலையாகவில்லை.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. மூடின கண்ணை திறக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையும் நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க, அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பிலிப்பு 2 சொல்றாரு. இங்க சொல்றாரு மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஆராதனைக்கு. அதனால தான் ஆராதனைக்கு முன்னாடி வந்து என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் முன்னாடி வந்து காத்திருந்தா எனக்கு என்ன கிடைக்கும் என்று ஒருவேளை நீங்கள் உங்க உள்ளத்தில் யோசனை பண்ணுவீர்களானால் நீங்க தேவனுடைய ஆலயத்தில் காத்திருங்கள். இதற்கு வெளியிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கும். இன்னைக்கு இயேசு நாமத்தினால என்னால் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் அட்லீஸ்ட் 5 நிமிஷம், ரொம்ப முன்னாடி கூட வர சொல்லலை. நாங்கள் 8:30 வந்துடுறோம். லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால 6:30 கிளம்புனா தான் இங்கே 8:30 வர முடியும். ஒருவேளை நீங்கள் அக்கம் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசு நாமத்தின அந்த உயிர் தெழுந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய கர்த்தரை கனம் பண்ணா கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் 9:30 நமக்கு 9:25 வந்து காத்திருங்க. இந்த வருஷம் முடிவதற்குள்ளார கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இங்கு காத்திருங்கள், உங்களுக்கு வெளியிலே ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. என்ன தடையாக இருந்தாலும், என்ன போராட்டமாக இருந்தாலும், என்ன சோதனையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால சொல்ல முடியும், அப்படி கற்றுக்கொண்டு உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட நான் உங்கள் மத்தியிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒன்றுமே கிடையாது, ஆரம்ப நாட்களில் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். காரணம், தேவனுடைய ஆலயத்தில் காத்திருந்தேன். தாவீது சொல்லுகிறார், நம்ம சாலமோன் சொல்லுகிறார், எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் 84:10 தாவீது சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8:34 சாலமோன் சொல்லுகிறார். எல்லாம் வாசிச்சு பாருங்க, எல்லாம் தெரிஞ்ச வசனம். உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா சம்திங் ராங். அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனையில் உண்டாகும் மகிழ்ச்சி, ஒரு ஆயத்தம், ஒரு ப்ரிப்பரேஷனோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் 5ஆம் சங்கீதத்தில் நினைக்கிறேன் ஒரு அழகான 5ஆம் சங்கீதம் 3வது வசனம் நினைக்கிறேன் பாருங்க. காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். புரியுதா? எல்லாத்துக்கும் ஆயத்தப்படுத்துறோம்ல, எல்லாத்துக்கும் வர்றதுக்கு போறதுக்கு, ட்ரெஸ் பண்றதுக்கு, மேக்கப் பண்றதுக்கு, அதை போட இதை எல்லாம் பண்றோமே. ஏன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாது? இன்னைக்கு வந்து எல்லா கூட்டங்களுக்கு, நாட் ஓன்லி சண்டே, எல்லா கூட்டங்களுக்கு அப்படி வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி அடுத்த டாபிக் போற. சங்கீதம் 97:11. சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. போதும், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. திரும்ப அப்படின்னா ஏதோ சில காரியம் தாவீதினுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. வேதத்தில் நிறைய பேர், தாவீது மட்டும்தான் சங்கீதம் 51 காட்டி தந்தேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம் இருக்கு என்று சொல்லி உங்களை நீங்களே நிதானித்து பார்த்தால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள் என்று இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வாசிக்க போகிறோம். என்னைக்காவது உட்காந்து நிதானித்து பார்த்துருக்கிறீங்களா? ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு போராட்டம், ஏன் எனக்கு சோதனை? நீங்கள் அறியாமல் உங்களுக்கு எதுவும் வரும் நீங்கள் நினைக்கிறீங்களா? வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, நல்ல பழைய காலத்தில் அழகான ஒரு பாட்டு உண்டு. இல்லை, சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார், அந்த நல்ல இயேசு என் சொந்தமானாரே. அப்போ உங்களை சோதிக்கணும்னா, உங்களுக்கு ஒரு போராட்டம் வருதுன்னா, உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் சத்துரு வரணும்னா கர்த்தர் பர்மிஷன் கொடுத்துருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டை திறந்து வச்சிங்கன்னா போகிற வர நாயெல்லாம் உள்ளே தான் வரும். நீங்கள் இருதயத்தை நல்லா அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா உங்களை எதுவும் வராதே. அப்போ ஏதோ சம்திங் ராங் என்கிட்ட இருக்குது என்பதை நீங்கள் என்னைக்கு உணர்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கிறிஸ்துவனுடைய தேவனுடைய ஆலயத்திலே மகிழ்ச்சி, கிறிஸ்துவின் நாளிலே மகிழ்ச்சி, மீட்கப்பட்டவருடைய மகிழ்ச்சி, கிறிஸ்து மகிமைப்படும் போது மகிழ்ச்சி, ஆராதனையின் மகிழ்ச்சி. நீதிமான்களுக்காக அழகான வார்த்தை, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சியும். அழகான வார்த்தை. என்ன பட்டிருக்கான்? விதைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எதை விதைச்சிங்களோ அதை தான் இருப்பீங்க. ஒத்துக்கிறீங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் உங்களை கஷ்டப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ குறைப்படுத்தவோ நாங்கள் சொல்லலை. இந்த பையன் நல்லா படிக்கிறான், எப்படி தெரியும்? அவன் எக்ஸாமில் டிஸ்டிங்ஷன் வாங்கும்போது அவன் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியும். அவன் கஷ்டத்தை விதைச்சிருக்கிறான், பிரயாசப்பட்டிருக்கிறான், ஆயத்தப்பட்டிருக்கிறான், அவனுக்கு ரிசல்ட் நாளைக்கு வருது. அப்போ ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான் என்று கலாத்தியரில் நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை விதைக்கும் போது மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடலாம், அறுக்கும் போது என்ன செய்யாது? மற்றவங்களுக்கு தெரியாமல் அறுக்கவே முடியாது. பயபக்தியோடு கூட, தாழ்மையோடு கூட சொல்கிறேன், நடுக்கத்தோடு உங்கள் பயத்தோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த எல்லா மகிழ்ச்சியும் திரும்ப உங்களுக்கு உண்டாவதாக.
வாழ்த்தி தானே சொல்கிறேன். இந்த எல்லா மகிழ்ச்சியும் நிறைய இருக்கு. ஒரு 5 காரியங்கள். இந்த எல்லா மகிழ்ச்சியும் இயேசுவி நாமத்தினால திரும்ப எங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. சரி, எப்பொழுது உயிர்ப்பிக்கிறார்? இன்னும் 2-3 காரியங்கள் சொல்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு. சங்கீதம் 71 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 71:20. ஏன், எப்படி, எங்கு நம்மை உயிர்ப்பிக்கிறார்? சங்கீதம் 71:20 வாசிங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து திரும்பவும் பூமியின் பாதாளங்களில் என்னை ஏறு பண்ணி. அடுத்த வசனத்தை வாசிச்சிருங்க. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். சூப்பர் வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையே முடிச்சிடலாம் போல் இருக்குது. நல்லா கவனிங்க. நான் திரும்ப சொல்றேன். அழகா சொல்றார். அநேக இக்கட்டுக்கள். 20வது வசனம். அநேக இக்கட்டுகளை பார்த்தோம், அநேக ஆபத்துக்களை காணும்படி செய்த. புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது? ஏன் இந்த மகிழ்ச்சி போயிருச்சு? ஏன் இந்த நிலைவரமான ஆவி போயிடுச்சு? ஏன் பரிசுத்த ஆவி போயிடுச்சு? ரட்சணியத்து சந்தோஷம் ஏன் போயிருச்சு? அநேக இக்கட்டுகள். அதே தாவீது சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகள் என் வாழ்க்கையில் வந்துச்சு. என்ன இக்கட்டு என்றால், தாவீதினுடைய வாழ்க்கையை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் பெலிஸ்தியர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் சவுல் இவனை வேட்டையாடும்படி துரத்தி கொண்டு வருகிறான். ஒரு பக்கம் அப்சலோம் தன் மகன் துரத்தி கொண்டு வருகிறான். வெறும் காலோடு அவன் அழுது கொண்டு, எனக்கும் மரணத்துக்கும் 1 முழம் இருக்கிறது என்று அவன் அழுது கொண்டு போனதை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். அவ்வளவு இக்கட்டுக்கள், அவ்வளவு ஆபத்துக்கள். இல்லை, என் படுக்கையை என் கண்ணீரினால் நான் நனைத்தேன் என்று சொல்லுகிறார். அவனை போல கஷ்டப்பட்ட மனுஷனும் இல்லை, அவனை போல வாழ்ந்த மனுஷனும் கிடையாது. அல்லேலூயா. அந்த மனுஷன் சொல்லுகிறான், அநேக இக்கட்டுகள். ஒருவேளை இந்த இன்னைக்கு என்ன 5ஆம் தேதி, ஏப்ரல் 5 வரையிலும் என் வாழ்க்கையில் அநேக இக்கட்டுகள் பிரதர், அநேக நஷ்டங்கள் பிரதர், அநேக ஏமாற்றங்கள், அநேக துன்பங்கள். கர்த்தர் சொல்றார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் பார்த்த உங்களை மீண்டும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, திரும்பவும் பூமியின் பாதாளங்களிலிருந்து உங்களை என்ன செய்கிறாரா? ஏற பண்ணுகிறார். உங்கள் மேன்மையை பெருக பண்ணுகிறார். மறுபடியும் உங்களை தேற்றுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்மை தேற்றும். தேவனுடைய பிரசன்னம் நம்மை தேற்றும். ஊழியக்காரருடைய உபதேசங்கள் நம்மை தேற்றும். தேற்றுவது என்பது தனி சப்ஜெக்ட். கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். அல்லேலூயா. சுவிசேஷ கூட்டங்களை உங்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். எல்லாம் உண்மைதான். சபைக்கு வந்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை ஆபத்தை நீ பார்த்தாயோ, எத்தனை இக்கட்டுக்களை நீ பார்த்தாயோ, உன்னை திரும்ப நான் உயிர்ப்பிக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. ஆண்டோடைய வசனத்தை எப்படி உயிர்ப்பிக்கிறோம் என்பதை நான் சொல்லி தந்து முடிச்சிடுறேன். அப்படிப்பட்ட இக்கட்டுக்கள், அப்படிப்பட்ட நஷ்டங்கள், அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள், அப்படிப்பட்ட போராட்டங்கள், அநேகரால் கைவிடப்பட்ட நிலைமை, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் ஒரு நாளும் பயப்படாதீங்க. நீங்கள் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. தைரியமாக சொல்லிட்டு அழகாக சொல்கிறாரு, உங்கள் மேன்மையை ஒரு என்ன செய்கிறாராம்? பெருக பண்ணுகிறார். எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ, சங்கீதக்காரன் மோசேயின் சங்கீதத்தில் சொல்கிறாரு. சங்கீதம் 90 வாசி பார்க்கலாம். மோசேயின் சங்கீதம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அடுத்த வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்றது, உங்களுக்கு நான் திரும்ப சொல்றேன், எல்லாம் ஜெபிக்கணும். எந்த உங்க மேல நான் ஒரு குறையும் சொல்லல. என்னைக்காவது இப்படி வசனத்தை வச்சு ஜோம் பண்ணி இருக்கிறீங்களா? நான் வசனம்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜோம் பண்ணி பாருங்க. உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்க முடியும். என்னை உயிர்ப்பிக்க செய்வேன் சொன்னீரே, இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. நீங்க இப்படி வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தர் தலையிலாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா. சும்மா வந்தோமா போனோமா சோத்திரம். உங்க ஜெபத்தை நான் குறை சொல்லல, நான் மறுபடியும் தாழ்மையோடு கூட சொல்றேன். இவர் என்னடா வந்து குறை சொல்றாரு? உங்க ஜெபத்தில் இன்னும் வேல்யூ இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜெபத்தில் ஒரு பவர் இருக்கணும். அதைத்தான் ரோமர் 15:32 glory to God. பவுல் என்ன அழகா சொல்லுகிறார் பாருங்கள். நான் போராடுவது செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட
கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்ல வார்த்தை கவனிங்களேன். நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல, நல்ல கவனிங்க, ஜெபத்துல போராடுகிறது போல இன்னைக்கு ஜெபிக்கவே போராடுறோம்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா இந்த ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம்? நான் ஜெபத்திலே போராடுகிறது வேற, ஜெபிக்கவே இன்னைக்கு போராட்டம். நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம். பைபிள் வாசித்தீர்களா? நேரம் இல்லை. ஜெபித்தீர்களா? நேரம் இல்லை. ஏன் ஆலயத்துக்கு வரல? நேரம் இல்லை. ஏன் இன்னைக்கு எதுக்குமே நேரம் இல்லை. ஜெபத்திலே போராட வேண்டுமா? இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கே போராட வேண்டியது இருக்குது. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க, யோசனை பண்ணி பார்த்து அந்த வசனங்களை வைத்து தேவ சமூகத்தில் போராடி ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில திரும்ப உங்களை கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவார். அல்லேலூயா. திரும்ப உங்கள் மேன்மையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உங்களை உன்னதத்திலே கொண்டு வந்து தம்மோடு கூட என்ன செய்வாராம், உட்கார பண்ணுவார். சங்கீதங்களின் புத்தகத்தில் இன்னொரு அழகான வார்த்தையை கர்த்தருடைய ஆவியான ஞாபகப்படுத்துகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 113 சங்கீதம் 7-8 வாசிப்போமா? 113 சங்கீதம் 7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு வார்த்தை தூக்கி விடுகிறார், இன்னொரு வார்த்தை உயர்த்துகிறார், இன்னொரு வார்த்தை உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த பாக்கியத்தை, இந்த சாக்கியத்தில் இழந்தவங்க இருப்பீர்களானால், ஏதாயிலும் ஒரு சூழ்நிலையில் உங்கள் இருதயம், உங்கள் குடும்பம், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய காரியத்தில் ஏதாகிலும் டிஸ்டர்ப் இருந்தால், இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சொல்ற, திரும்ப உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப உங்க மேன்மையை பெருக பண்ணுகிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை தூக்குகிறார், உங்களை உயர்த்துகிறார். ஜனத்தின் அதிபதிகளோடு கூட உங்களை உட்கார பண்ண போகிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பிரதர் செய்யணும் அதை சொல்லி 10 நிமிஷம் இருக்கு, முடிச்சிட்டோமா? வாசிக்கலாம். எப்படி உயிர்ப்பிக்கிறார், எதை கொண்டு உயிர்ப்பிக்கிறார், அதை மட்டும் காட்டி தந்தா என்னுடைய காரியம் முடியும். ஓகே. சங்கீதம் 119 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 119:25. Glory to God. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என்ன கவனிங்க எல்லாரும். முதலாவது எது நம்மை உயிர்ப்பிக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க. தேவன் எழுதி கொடுத்த வசனம். வசனத்துக்காக மாத்திரம் பிரசங்கம் பண்ண சொன்னா நிறைய சொல்லலாம். இங்க தேவையானது மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளும். இந்த வசனம் என்னை என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு 100க்கு அதிபதி வருகிறார். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் இயேசுவிடத்தில் என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு நான் வந்து அவனை என்ன செய்வேன்? சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். உடனே அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான். 100க்கு அதிபதினு ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிற ஒரு மனுஷன். அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு வருவதற்கு எனக்கு என்ன இல்லை, பாத்திரம் அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த நேரத்தில் அவன் சொஸ்தமானான். 8-10 வாசிங்கள. இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, போதும். இயேசு எதை கேட்ட? அவனுடைய விசுவாசத்தை கேட்டு அவர் என்ன ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலையே. உங்க வாழ்க்கையில எப்படி? சங்கீதம் 107:20 எல்லாருக்கும் தெரியும். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்கள் அழிவுக்கு தப்பு வைக்கிறார். நேச்சரா இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பலவீனங்கள், எவ்வளவோ காரியங்கள் இருக்குல்ல. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இந்த வசனத்தை அனுப்பி குணமாக்குறார்னா, இந்த வசனம் உள்ள போனா உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுமா மாறாதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன், டைம் இருந்தால் கண்டினியூ பண்றேன். நான் மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருக்க நடந்த சம்பவம், கதையெல்லாம் சொல்லலை. பட் அந்த மனுஷன் மரித்து போய்விட்டார். ரொம்ப நாள் கழிச்சு தான் உட்காந்து பைபிள் வாசி வச்சிருப்பேன். பேஷண்ட் வந்தால் மட்டும்தான் அட்டென்ட் பண்ணுவேன். அப்போது என்னை ஆல்ரெடி ரொம்ப தெரிஞ்சவர் தான். அவர் போனார், என்னை தாண்டி லேப் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தார். வந்து ஒரு மாதிரி டல்லாக வந்து உட்காந்தாரு. என்ன பிரதர்னு கேட்டார். 300-400 இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு சங்கீதம் 107:20 வந்தது. நீங்கள் எதில் நிறைஞ்சிருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாயில் வரும். இன்னும் அலையிலேயே வரமாட்டேங்குது. நீங்கள் எதில் நிறைஞ்சிருக்கிறீங்களோ, இல்லை இருதயத்தை நிரவினால்
ஓகே, அப்போ எதில் நிறைஞ்சிருக்கிறீங்க? நான் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொன்னேன், நான் சொல்கிறத நீங்கள் செய்வீங்க. அவர் ஆல்ரெடி நல்லா பைபிள் படிக்கும், நல்லவங்க தான், குறை சொல்லலை. நான் சொன்னேன், இதுவரையிலும் படித்ததெல்லாம் இருக்கட்டும், மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுங்க, அதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறான்னு எழுதப்பட்டிருக்கிறது. இதை காட்டிலும் இன்னும் 1 hour 2 hours நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா பைபிள் படிங்கன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். எனக்கு தெரியல. ஒரு மாதம் கழிச்சு திரும்ப வந்தார். திரும்ப போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தார். என்னடா போன மாதம் ரொம்ப டல்லாக வந்தாருங்கிட்டு, பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரியே டெய்லி பல மணி நேரங்க வாசித்தேன், சுகர் இப்போ 65 வந்துருச்சு. அல்லேலூயா. நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் பல நாட்கள் இருந்த ஒரு வேறொரு காரியத்தில் மரிச்சு போனார். நான் சும்மா தான் சொன்னேன், அதாவது பைபிள் படிச்சுட்டு இருந்தேன், இந்த வசனம் உங்களை சுகமாக்கும். இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது மறக்கவே முடியாது. அந்த பிள்ளை போட மெர்லின் நல்ல அருமையான பிள்ளை. நான் ஒருத்தரை போய் பார்க்கும்படிக்கு நான் அந்த ஓசூருக்கு போகும்போது கார்னூனியாவில் படித்த அந்த பிள்ளை படிச்சுட்டு அவங்க உங்கள் மாதிரி எனக்கு கால் பண்ணிச்சு. என்னடா ஏதோ ஒரு நம்பர் வருதுன்னு கேட்டால், அங்கிள் நான் தான் மெர்லின் பேசுகிறேன். என்னப்பா அப்படின்னு சொன்னோன்னே, நான் முடிச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு என்ன கிடைக்கல, அந்த கேம்பஸ் தானே, அதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு இந்த வசனத்தை தவிர உண்மையிலுமே ஒன்றும் தெரியாது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். திடீர்னு சொன்னேன், லீவு தானேப்பா, ஆதி ஆகமத்திலேருந்து என்னை எடுத்து நடந்த சம்பவங்க, நான் ஆவியான ஞாபகப்படுத்தாமல் ஏதோ கதை அடிக்கல. உங்களுக்கு யாருக்கோ இது பிரயோஜனமாக இருக்கும். 4 நாட்கள் பிரசங்கிச்ச 2 நாட்கள் கூட நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு ப்ரிப்பேரும் பண்ணலை, ஆயத்தம் பண்ணலை. ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிற சத்தத்தை காதுள்ளவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வாதமாய் மாறும். நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ என்ன செய்ய, ஆதி ஆகமத்தில் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக நீ பைபிள் படி, நீ எத்தனை முறை வேணால் படிச்சிரு, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அங்கிள் சொல்கிறது கேட்பியான்னு, கண்டிப்பாக கேட்பேன் அங்கிள்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிச்சு. அது பாட்டு படிச்சிச்சு. நான் பாட்டுக்கு அந்த பையனுக்கு சொன்ன மாதிரி இதை மறந்துட்டேன். ஒரு மாதமோ என்னவோ சம்திங் இருக்கும் நான் நினைக்கிறேன். வேறு ஏதோ வேலைக்கு போனோன்னு அந்த பிள்ளை நம்பரை சேவ் பண்ணி வச்சுருந்தேன். மறுபடியும் மெர்லின் வந்துருச்சு. என்னப்பான்னு கேட்டேன். நான் 1 சாமுவேல் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு கேம்பஸில் வேலை கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. எப்போ ஜாயின் பண்ணணும், இல்லை உங்களுக்கு டேக் யுவர் ஓன் டைம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்கன்னு. நான் திரும்ப சொன்னேன், ஒழுங்காக பைபிளை படித்து முடிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணுன்னு சொன்னேன். பைபிளை படிச்சிச்சு முடிச்சிச்சு. நாங்கள் கல்யாணத்துக்கு போனோம், கல்யாணம் பண்ணி வச்சோம். நல்ல அழகான குழந்தையோட ரீசெண்டாக அந்த பிள்ளையை பார்க்க, அந்த பிள்ளையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பைபிள் ஞாபகம் வரும். அது என்ன பார்க்கும்போதெல்லாம் பைபிள் ஞாபகம் வரும். உங்களுக்கு யார் ஞாபகம் வருகிறது? யாருக்காவது தேவைன்னா, நான் சொல்கிறது சத்தியம், நான் உன் மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். நீதிமொழிகள் 14:25 ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆராதிக்கிற, நான் பிரசங்கிக்கிற தேவன் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். தேவையில்லாததெல்லாம் பிரசங்கிக்க ஆத்துமா இது ஊழியக்காரனை உங்கள் மத்தியில் அனுப்ப மாட்டார். இது யாருக்கோ பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், டிரான்ஸ்ஃபர் காரியமாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. இன்னைக்கு சொல்கிற, இன்னைக்கு நல்ல ஒரு உயிர் தெளிந்த அந்த நாளில் இன்னைக்கு உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டேன். திரும்ப என்கிற வார்த்தை வேதத்தில் நிறைய இருக்குது. ஒருவேளை கர்த்தர் அனுமதித்தால் இன்னொரு நாளில் சொல்லித்தர நிறைய காரியங்கள் இருக்குது. சங்கீதம் 19 உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, உம்முடைய கட்டளை என்னை உயிர்ப்பித்தது, உம்முடைய வழிகளில் என்னை உயிர்ப்பிங்க, ஆவியினால் எங்களை உயிர்ப்பிங்க. தேவ கிருபையின்படி பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய டைம் முடிந்தபடியினால் மீண்டும் உங்களை நான் உற்சாகப்படுத்தி உம்முடைய ஜனங்கள் ஆகிய நாங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப எங்களை நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, திரும்ப எங்களை உயிர்ப்பிக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்கிற வசனத்தை வைத்து நாங்கள் மகிழ பண்ண வேண்டிய, எங்களை நீர் மகிழ பண்ணக்கூடிய 5 காரியங்களை பார்த்தோம். நாங்கள் திரும்ப இக்கட்டுக்கள், ஆபத்துக்கள், வேதனைகள், பாடுகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இழப்புகள் எல்லாவற்றிலும் எங்களை திரும்ப உயிர்ப்பித்து எங்களை மேன்மைப்படுத்தி எங்கள் பேரை உயர்த்தி ஆண்டவருடைய எங்களை தேற்றுவீர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த சத்தத்தை கேட்ட பேசின எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த உயிருள்ள வசனம் ஆஸ் இட் இஸ் அப்படியே கிரியை செய்யட்டும். இந்த ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஒரே ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும் என்று எழுதப்பட்டபடி இதை நாங்கள்
நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் பேசிட்டோம், நாங்கள் கேட்டுட்டோம், அப்படியே விட்டு விட்டு போய்விடாதபடிக்கு நாங்கள் இதை அனுபவத்தில் கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியன் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிற நீயும் நானும் வாரும் என்போமாக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உண்மை துதித்து உண்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல நாளுக்காக மே ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாள் உலகமெங்கும் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த நாளை குறித்து ஆண்டவரே உண்மை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. நாங்களுமே உயிர்த்தெழுந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்தி உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து ஆண்டவரே இந்த நாளை கர்த்தாவே நன்றி பலிகளை ஏறெடுக்கப்பட்டு ஆண்டவரே ஜெபித்து வருகிறோம். நாள் ஆராதனை கர்த்தர் முற்றிலுமாய் நீர் பொறுப்படுத்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலே நீர் எங்களோடு பேசின நல்ல வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் ஆண்டவரே நீ உயிர்த்தெழுந்து வந்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களுடைய எங்களுடைய உள்ளங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எப்படியாகிலும் உம்முடைய உயிர்த்தெழு அந்த நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தாவே நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவர் நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்தீர். வான சேனையோடு எங்கள் வந்து கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டீர், பேசினீர். ஆண்டவரே ஆலயத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் அந்த தேவ பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதியும். வியாதியோடு துக்கத்தோடு பலவிதமான போராட்டத்தோடு கண்ணீரோடு யாரிடத்திலும் என்னுடைய கவலையை சொல்ல முடியவில்லையே ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கண்ணீரை கொட்டி போகிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருந்து அவளை பார்த்து ஆண்டவரே இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தை விட்டு செல்லும்போது நிறைவான ஆசீர்வாதத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு செல்ல ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாளிலே புதிய ஆத்துமாக்கள் வந்திருந்தால் அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபை ஆசீர்வதியும், ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாள் கர்த்தாவே யூத் மீட்டிங்கை ஆசீர்வதியும். இன்னும் கர்த்தாவே சிறு பிள்ளைகள் சண்டே கிளாஸ் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே வந்து கரம் கூட நடத்தும்படியாக ஜெபித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வந்த யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். விசேஷமாக ஒரு புதிய மாதத்தையும் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது மாதத்துக்குள்ளும் கர்த்தருக்குள்ளே காலடி எடுத்து வைக்க உதவி செய்தீர். அதற்காக நன்றிகளை செலுத்தி உம்முடைய கரத்தில் ஒப்படுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. வாலிப